முருங்கைக்கீரை பல பேருக்கு இதோட அருமையே தெரியல. இது 300 வகையான நோய்கள் நமக்கு வராம தடுக்கும், 67 வகையான நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, சுண்ணாம்புச்சத்து, புரதம், இரும்பு, கந்தகம், குளோரின், தாமிரம், கால்சியம், மேக்னீசியம் இதை மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. வாங்க இதோட முழு சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த கீரையை நாம் தனியாக இப்படி உருவிக்கணும். முருங்கை காய் மட்டும் இல்லைங்க, இந்த கீரையும் ஆண் பெண் இருவருக்குமே பல நன்மைகளை தரக்கூடியது. இதை பொதுவாக தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆண்மை சக்தி அதிகமாகுங்க, தாது விருத்தியும் உண்டாகும், மலட்டுத்தன்மை குறைபாடு இருந்ததுன்னா அது சரியாயிடும், இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இரத்த சோகை இருக்கிறவங்க அவசியம் எடுத்துக்க வேண்டியது தான் இந்த முருங்கைக்கீரை. ஏன்னா மற்ற கீரையை விட 25% இதில் இரும்புச்சத்து அதிகம். இந்த இரும்புச்சத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தும். ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு சாப்பிட்ற மாத்திரையை விட இந்த முருங்கைக்கீரையில் உள்ள இரும்புச்சத்தை நம்ம உடம்பு எளிதாக உள்வாங்கிக்கும். கீரையை உருவியாச்சு. இப்போ நான் ஒரு கல்வத்தை எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகை இதில் போட்டுக்கிறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகத்தையும் இதில் போட்டு நல்லா நசுக்கிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 3 பூண்டு பல்லை எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் அவசியம் சேர்த்துக்க வேண்டியது இந்த முருங்கைக்கீரை. இது தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும், பெண்களுக்கு வர அடி வயிற்று வலியையும் குறைக்கும். இந்த பாருங்க, நல்லா தட்டியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கிறேன். அதில் நான் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிற மிளகு, பூண்டு, ஜீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இது கண் பார்வையை அதிகரிக்கும். கண் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணும். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை அழகாகவும் பலமாகவும் மாற்றும். உடல் வலி, கை கால் வலி, அசதி எல்லாத்தையும் போக்கும். பித்த மயக்கம் இருந்தால் அதையும் இது சரி பண்ணும். இதை இப்போ வதக்கிக்கணும். உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 முறை முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பொதுவாகவே இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. அதன் மூலியமாக நம்ம இதயமும் ஆரோக்கியமாக செயல்படும். எலும்புகளையும் பெண்களுக்கு கர்ப்பப்பையையும் இது வலுப்படுத்தும். இதில் இருக்கிற விட்டமின் இ, சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை போக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கிங்க. வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா அதை ஆற்றுற சக்தி இதுக்கு இருக்குது. உடம்புல பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்கும். இது சுண்டி இவ்வளவு தாங்க கிடைக்கும். மதிய வேளையில் இதை வாரத்துக்கு 2 நாள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தலைமுடி உறுதியாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு விட்டமின்கள், புரதங்கள்லாம் அவசியம். இதையெல்லாம் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இதை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு நரமுடி அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, தலைமுடியும் கொட்டாது. இப்போல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் இது பொடியாக கூட கிடைக்கிது. அதை வச்சு டீ போட்டு நீங்கள் குடிக்கலாம். ஆனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. முருங்கைக்கீரையில் இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறப்ப நீங்களும் அவசியம் முருங்கைக்கீரையை வாங்கி இப்படி பயன்படுத்துங்க. அதன் மூலியமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவிடுங்க.